கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை வேண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான காரியத்தை இங்கே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது என்பதை இங்கே பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து எத்தனையோ முறை வாசித்திருப்பீங்க. ஆனால் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை வாசித்த பிறகு என் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்குத்தான் நடக்குதா என்று உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள், விபரீதமான காரியங்கள், நடக்கிற காரியங்களை பார்த்தால் இது தீமையில் தான் போய் முடியும், ஒரு பெரிய அழிவில் தான் போய் முடியும், அல்லது ஒரு பெரிய வேதனையில் தான் போய் முடியும் என்று சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் மனம் தளர்ந்து இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் உண்மையான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது ஏதோ அவருக்கு மனதில் தோன்றினதை சொல்லவில்லை. நீங்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் பலவிதமான பாடுகளிலும் நெருக்கங்களிலும்
கஷ்டங்களிலும் கடந்து போகிற சூழ்நிலையில் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு நடக்கிற காரியங்களையெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் எனக்கு நடந்தா என் எதிர்காலம் எப்படி ஆகும் என்று கலங்கி பலவிதமான நெருக்கத்தில் போகிறது போல பவுல் அப்போஸ்தலன் அந்த பாதையில் கடந்து போய் அந்த நெருக்கத்தின் வழியாக கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அவரும் இருக்கத்தான் செய்தார். ஆனால் அவர் ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சதுனால அவர் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறார். என் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்குத்தான் தேவன் செய்கிறார் என்பதை விசுவாசித்த அந்த பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 35வது வசனம் சொல்லுகிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்து வரிசைப்படுத்தி சொல்கிற உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் என் வாழ்க்கையில் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்காக நடக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. அவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்னைக்கு கடந்து போகிறது போல பயங்கரமான உபத்திரவத்திலையும் பாடுகளிலையும் வேதனையிலையும் கடந்து போனார். ஆனால் அந்த வேதனையின் நடுவில் ஒரு ஆழமான நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. என்னவென்றால், அவர் எனக்கு நன்மையாகத்தான் எல்லாத்தையும் முடிய பண்ணுவார். என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், எந்நேரமும் நான் அடிக்கப்படலாம், நான் கொல்லப்படுகிற ஆடுகளைப் போல கொண்டு போகப்படலாம். ஆனால் உபத்திரம் வந்தாலும் வியாகுலம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பசி வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் நாசமோசம் பட்டயம் எது வந்தாலும் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிச்சயித்திருக்கிறேன்னு 39 வசனத்தின் கடைசி வார்த்தையில் சொல்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் தீமையும் நடந்துகிட்ருக்கா, அது நன்மைக்கு தான் நடக்குது. அது நன்மையாக தான் தேவன் முடிய பண்ணுவார். மனம் கலங்க வேண்டாம். இந்த நாட்களில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இந்த ஜூன் மாதத்தில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை முன்குறித்து அழைச்சிருக்கிறாரு, தாயின் கற்பத்திலிருந்து என்னை முன்குறிச்சிட்டாரு, அதனால் எனக்கு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு நம்பி மன ரம்யமாக இருங்க. என்ன தான் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நான் ரொம்ப நிச்சயமாக இருக்கிறேன். இதனாலெல்லாம் நான் பின்மாற மாட்டேன், இதனாலெல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டேன், இதனாலெல்லாம் தளர்ந்து போக மாட்டேன். அந்த பிலிப்பியர்களின் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் அங்கே சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி 4:14 சொல்கிறாரு. எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, நான் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எனக்கு பலனை கத்த தருவார்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. தொடர்ந்துள்ள நாட்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே நடந்து முடிய போகிறது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்கிற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு மன ரம்மியமாக வாழ்வதற்கு ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. குமாரனுடைய சாயல் எங்களுக்குள்ளே வெளிப்படவும் நாங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அனுபவிக்கிறவர்களாக மாறுவதற்கு இந்த பாதையில் தேவன் எங்களை நடத்துகிறீர் என்று மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருக்க தேவன் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.